வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் ஆர்பிஐ மீட்டிங்கோட அவுட்கம் பத்தி நம்ம என்ன பண்ணலாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்ட்ல திங்கட்கிழமை நிஃப்டிக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றது நான் இந்த வீடியோட எண்ட்ல அட்டாச் பண்ணிடுறேன். காரணம் என்னன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திருப்பதிக்கு போறதுனால என்னால என்ன பண்ண முடியாது, அந்த டைம்ல வீடியோ போஸ்ட் பண்ண அதனால என்ன பண்றேன், இன்னைக்கே உங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆர்பிஐயோட மீட்டிங் அவுட்கம் வந்துச்சு இல்லையா, அதை பத்தின ஒரு டீடைல் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கான ஆர்பிஐ மீட்டிங்ல இருந்து எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாவோ நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பாலிசி டிசிஷன பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்ட 6.5% அப்படியே மெயின்டெயின் பண்ணிருக்காங்க. ஏத்தவும் இல்ல, குறைக்கவும் இல்ல. ஆக்சுவலா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, 25 பேசிஸ் பாயிண்ட் குறைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஏன்னா நம்ம கன்டினியூஸா ஜிடிபி ஃபோர்காஸ்டா இருக்கட்டும், பிளஸ் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அது எதுவுமே பெருசா நமக்கு குரோத் மாரி காமிக்கல. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் ஏறுன மாரி தான் இருந்துச்சு. சோ மெயின்டெயின் பண்ணுவாங்கன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதே மாரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் தான் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பத்தி நம்ம போன வீடியோல வந்து பேசியிருந்தோம் இல்லையா? பேங்க்குங்கலாம் வந்து கேஷ் ரிசர்வ் குறைச்சாக்கா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. ப்ரீவியஸா 4.5% இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க 4% மாத்திருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல லிக்விடிட்டிய பூஸ்ட் பண்றதுக்காக. சோ நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரெப்போ ரேட்னா என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எப்படி பார்க்கணும்ன்ற அந்த டவுட் இருக்கும் இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வீடியோல இத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்போ ரேட்னா என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னன்றத கிளியரா பார்க்கணும். ரெப்போ ரேட்ன்றது ஆர்பிஐ கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்குங்கலாம் கடன் வாங்குவாங்க. சோ பேங்க் ஆர்பிஐக்கு குடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம ரெப்போ ரேட்ன்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ரெப்போன்றது பேங்க் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து கடன் வாங்குவாங்க. சோ அதுக்காக என்ன பண்ணணும், ஆர்பிஐ பேங்க்குங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். சோ அந்த ரேட் தான் வந்து ரெப்போ ரேட். இப்போ இங்க நடந்த ஆர்பிஐ மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட் மட்டும் தான் பேசியிருந்தாங்க. ரிவர்ஸ் ரெப்போ பத்தி பேசல. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எதுக்காக இந்த எக்ஸாம்பிள்னா, ஆர்பிஐ எதுக்காக பேங்க்குங்களுக்கு லோன் தருது? அதேபோல ஆர்பிஐ எதுக்காக பேங்க்குங்க கிட்ட இருந்து லோன் வாங்குது? அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், டீடைலான ஒரு வியூ பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சா தான் மார்க்கெட்ல உங்களால என்ன பண்ண முடியும். எது எதுக்கு என்னென்ன டேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது பாசிட்டிவான டேட்டாவா, நெகட்டிவான டேட்டாவா நம்ம எல்லாமே பெர்சனலா இன்டர்பிரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அப்படியே வச்சுப்போமே. லிக்விடிட்டி என்ன பண்ணுது? எக்ஸஸா இருக்கு. சோ லிக்விடிட்டினா ஒண்ணும் இல்ல. கேஷ் வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. விச் மீன்ஸ் பேங்க்குங்க கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் வந்து அதிகமா வச்சுட்டு இருக்காங்க. சோ பேங்க்ல கேஷ் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? பேங்க்கு நம்மள மாரி மக்களுக்கு லோன் வந்து அதிகமா குடுக்க ஆரம்பிப்பாங்க. எதுக்காகன்னா, பேங்க்ல அதிகமா காசு இருந்தா பேங்க்குக்கு என்ன பண்ண முடியாது? ஒரு யூஸும் கிடையாது. அத நம்ம லோனுக்கு வட்டிக்கு விட்டா தான் அது மூலியமா உங்களுக்கு பேங்க்குகளுக்கு வருமானம் வரும். அதனால பேங்க் குரோத் ஆகும். சோ இந்த மாரி லிக்விடிட்டி அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாரி ஆளுங்கள தேடி புடிச்சு அதிகமா லோன் குடுப்பாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம், லோன் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா செலவு பண்ண ஆரம்பிப்போம். எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்படி எக்ஸ்பென்ஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பொருட்களோட பிரைஸ் என்ன ஆகும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அப்பப்ப சென்டர்ல வரும். நம்ம பேசிட்டே நான் எழுதுறேன் இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வரும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிரைஸ் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா ஏற ஆரம்பிக்கும். இப்படி பிரைஸ் ஏறுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? இன்ஃப்ளேஷனும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணும்னா, உங்ககிட்ட கேஷ் அதிகமா இருக்கிறதுனால தானே நீங்க அதிகமா மணிய சர்க்குலேட் பண்றீங்க மார்க்கெட்ல. சோ அதிகமா சர்க்குலேட் பண்றதுனால என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. சோ அதனால என்ன பண்ணுங்க, பேங்க்ல நீங்க டெபாசிட் ஆர்பிஐல என்ன பண்ணுங்க, நீங்க எக்ஸஸ் ஆன கேஷ வந்து டெபாசிட் பண்ணுங்க. அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்க. பேங்க்லாம் என்ன பண்ணும், ஆர்பிஐ என்ன ரேட் சொல்றாங்களோ, அந்த கேஷ் என்ன பண்ணி ஆகணும், ஆர்பிஐல பார்க் பண்ணி வைக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் சொல்ல மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐல பார்க் பண்ணுவாங்க. அந்த பார்க் பண்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணும், ஆர்பிஐ பேங்க்க்கு வட்டி குடுக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு பேரு தான் ரிவர்ஸ் ரெப்போ. சோ இந்த ரிவர்ஸ் ரெப்போ மெயினா எப்போ யூஸ் ஆகும்? மார்க்கெட்ல எக்ஸஸ் ஆன லிக்விடிட்டி, அதாவது அதிகப்படியான கேஷ் இருக்கும்போது தேவைக்கு எக்ஸஸ்னா ஒரு வார்த்தைய புரிஞ்சுக்கணும். அதிகமான கேஷ்க்கும், தேவைக்கு அதிகமா இருக்கிற கேஷ்ன்றது தான் அந்த டிஃபரெண்ட். சோ எக்ஸஸ்ன்றது என்னது? தேவைக்கும் அதிகமா இருக்கிற கேஷ் வந்து மார்க்கெட்ல சர்க்குலேட் ஆகுறதுனால, அந்த எக்ஸஸ் லிக்விடிட்டிய எடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த பேங்க்குங்க கிட்ட இருந்து ஆர்பிஐ காசு வாங்கிக்குது. அதுக்காக ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா, பேங்க்குக்கு கடன் குடுக்குறாங்க. சோ இது பேங்க்குக்கு வட்டி குடுக்குறாங்க. இதுக்கு பேரு தான் ரிவர்ஸ் ரெப்போ. இப்போ ஆர்பிஐ எதுக்காக பேங்க்குக்கு கடன் குடுக்குதுன்னு சொல்லிர்றேன். இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ரொம்ப வறுமைனாலயும், பொருட்களோட விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகும்னா, டெபாசிட் ரேட் பேங்க்குக்கு கிடைக்குது இல்லையா?
ஸோ இந்த டெபாசிட்ல என்ன ஆயிடும் உங்களுக்கு பேங்க்ல அதிகமா கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி செலவு பண்ணதுக்கே காசு இல்ல. அப்ப எப்படி பேங்க்ல டெபாசிட் பண்ண முடியும்? இப்போ மக்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது பேங்க்குங்களால. அவங்களோட பிசினஸ பண்ண முடியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து லோன் தேவைப்படும் இல்லையா? லோன் தேவைப்படும்போது பேங்க்கால என்ன பண்ண முடியாது, குடுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ கிட்ட இருந்து இந்த மாரி பேங்க் எல்லாமே கடன் வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கடன் இருக்கு இல்லையா? அதாவது மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி தேவைப்படுது இல்லையா? சோ, அந்த லிக்விடிட்டிக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்க. சோ, அதுக்காக பேங்க் என்ன பண்ணணும்? வட்டி குடுக்கணும் இல்லையா? சோ, அந்த வட்டி தான் வந்து ரெப்போ ரேட். இப்போ இன்னைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்காக குடுத்துருக்காங்கன்னா, மார்க்கெட்ல லிக்விடிட்டி கம்மியா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சக்திகாந்த தாஸ் என்ன சொன்னாருனாக்கா, இந்த மாரி பிரைஸ் விலைவாசி அதிகமா இருக்கிறதுனால மக்கள் கிட்ட வந்து காசு அதிகமா இல்ல. அப்படின்ற மாரி சொல்லி தான் இங்கிலீஷ்ல வந்து சொல்லி ஆரம்பிச்சாரு. சோ, நம்ம வந்து இதுல தெளிவா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ல லிக்விடிட்டி இப்போ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? சோ, இப்ப அதனால தான் என்ன பண்ணாங்க, ரெப்போ ரேட் பத்தி இன்னைக்கான அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாங்க. சோ, இப்ப வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும். ரெப்போ ரேட்னா என்ன? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன? எதுக்காக ஆர்பிஐ பேங்க்ங்களுக்கு கடன் குடுக்குது? பேங்க் கிட்ட இருந்து எதுக்கு ஆர்பிஐ கடன் வாங்குதுன்னு நீங்க கிளியரா புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் இந்த எக்ஸாம்பிள் மூலியமா. புரியலன்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்க சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு டீட்டெயில் இருக்கு இல்லையா? நான் எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம்? லோன் வாங்கியிருப்போம். இந்த லோன்ன்றது 3 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பெர்சனல் லோன். இன்னொன்னு ஹோம் லோன். இன்னொன்னு கார் லோன். இந்த 3 லோன் நம்ம மெயினா வாங்குவோம். இது இல்லாம ஜுவல் லோன் அது எல்லாமே இருக்கு. எல்லாமே செப்பரேட்டா பிசினஸ் லோன் செப்பரேட்டா இருக்கு. ஆனா இது 3 லோன் வாங்குவோமா? அண்ட் நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. மார்க்கெட்ல புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறீங்கன்னா, இந்த நாலேட்ஜ் கண்டிப்பா அவசியமா பேசிக் நாலேட்ஜ் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ இந்த புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இந்த ஆர்பிஐ வந்து பாலிசி மீட்டிங்லாம் நடக்குது இல்லையா? அந்த மீட்டிங் நடக்கும்போது சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்துவாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இறக்குவாங்க. ஸோ இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தி இறக்கும்போது என்ன பண்ணும்னா, பேங்க்குங்களும் நமக்கு குடுக்குற அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா? அத என்ன பண்ணுவாங்க, சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஏன்னா நம்ம கிளியரா பார்த்திருப்போம். ரெப்போ ரேட்ன்றது என்ன பண்ணும், பேங்க் வந்து ஆர்பிஐக்கு வந்து வட்டி குடுக்கும். இப்போ ரெப்போ ரேட்ட குறைச்சா என்ன ஆகும்? பேங்க்குங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து குறையும். சோ பேங்க்கோட எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சா என்ன பண்ணுவாங்க? சரி நம்மளுக்கே எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சுச்சு இல்லையா? நம்மகிட்ட யாரெல்லாம் கடன் வாங்குறோம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கம்மியா போடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த மாரி ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணும்போது, நம்மளுக்கும் இந்த ஹோம் லோன், பெர்சனல் லோன், கார் லோன் எல்லாமே வட்டி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேள இனிமே எக்ஸ்சேஞ்சா பண்ணாங்கன்னா, என்ன மெயின்டெயின் பண்றாங்களோ நம்ம என்ன பண்ணணும்? அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆர்பிஐயோட மீட்டிங் அவுட்கம்க்கு ஏத்த மாரி என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இதோட வட்டி விகிதம் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஏத்தும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், வட்டி அதிகமா வாங்கிக்கலாம். குறைக்கும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்ல வந்து கொஞ்சம் காசு கம்மியா கிடைக்கிற மாரி இருக்கும். ஆனா பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட்டிங்ல என்ன இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களோ நீங்க லோன் வாங்கும்போது, இந்த டென்யூர் முடிவுல என்ன பண்ணுவீங்க, அதே இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கட்டுவீங்க. அண்ட் முக்கியமா பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாத்துக்குமே குடுக்க மாட்டாங்க. சில ஸ்பெஷல் பர்ப்பஸ் பிசினஸ்க்கும் அண்ட் ஹோம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்மா லோன் வாங்குறாங்க இல்லையா? சோ அந்த மாரி என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், இந்த புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல தான் கடன் வாங்கியிருப்போம். சோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி நீங்க லோனோட டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? அதுல உங்க வந்து புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டா இல்ல பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா, புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப இந்த மாரி ஆர்பிஐ மீட்டிங்லாம் வருது இல்லையா? இத பத்தி கவலைப்பட வேண்டியதா இருக்கும். மத்தபடி நீங்க பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறீங்கன்னா, நீங்க எத பத்தியுமே கவலைப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா இந்த ரேட்லாம் உங்களுக்கு என்ன பண்ணாது, எந்தவித யூசுமே இருக்காது. பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இந்த ரெப்போ ரேட்டு, இந்த லோன் டீடெயில்ஸ்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதுதான் வந்து பேங்க்குங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுவுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சக்திகாந்த தாஸ் சார் லிக்விடிட்டிக்காக தான் என்ன பண்றோம், நம்ம சிஆர்ஆர் வந்து குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 4.5% இருந்துச்சு சிஆர்ஆர் ரேஷியோ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 4% குறைக்காங்க. விச் மீன்ஸ் 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்காங்க. இப்போ இது வந்து சில பேருக்கு தெரியும். இப்போ நான் யாருக்கெல்லாம் தெரியல அவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதாவது பேங்க்லாம் மினிமம் எவ்ளோ வந்து ஆர்பிஐல டெபாசிட் பண்ணி வைக்கணும் அப்டின்ற அந்த ரேட் தான் இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ 4.5% சிஆர்ஆர் என்ன பண்ணியாகணும், இப்போ பேங்க்குக்கு வந்து டெபாசிட் வருது இல்லையா? இந்த டெபாசிட் நான் எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். ரூ. 100 டெபாசிட் வருதுன்னா, உங்களுக்கு என்ன பண்ணியாகணும், ரூ. 4.50 என்ன பண்ணியாகணும், ஆர்பிஐல பார்க் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த கேஷ் ரிசர்வேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 4.5லேருந்து 4% குறைச்சிருக்காங்க இல்லையா? அப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், ரூ. 100 உங்களுக்கு டெபாசிட் வருதுன்னா, அதுல ரூ. 4 மட்டும் நீங்க ஆர்பிஐல குடுத்தா போதும். மீதி அந்த 50 பைசா இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணலாம் நீங்க, மக்களுக்காக லோன் குடுக்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாரி
சிஆர்ஆர் குறையும்போது பேங்க்குக்கு என்ன இருக்கும்? அதிகமான கேஷ் கை இருப்பு இருக்கும். பேங்க்ல கேஷ் கை இருப்பு இருந்தா என்ன நடக்கும்? நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தோம் இல்லைங்களா? லிக்விடிட்டி அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு லோன் குடுப்பாங்க. மக்களுக்கு லோன் குடுத்து தான் நம்ம அத வாங்கி எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மார்க்கெட்ல லிக்விடிட்டி கம்மியா இருக்கிறதால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு பேங்க் சைடு இருக்கு இல்லையா? பேங்கிங் ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதனால இந்த பேங்க் ஸ்டாக்குக்குலாம் வந்து ஒரு பாசிட்டிவ். அதாவது அ ரெப்போ ரேட்டு அ அன்சேஞ்சுன்றதுனால வந்து பேங்க்ல வந்து நெகட்டிவ் நியூஸு. சிஆர்ஆர் வந்து ரெட்யூஸ் பண்ணியிருந்தனால பேங்க்ல வந்து பாசிட்டிவ். ஸோ நீங்க 2மே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நியூட்ரலான ஒரு வியூ தான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நீங்க மோஸ்ட்லி பேங்கிங் செக்டார்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஏன்னா, ரெப்போ ரேட்ன்றது ஆல்ரெடி நம்ம இருக்கிறது தான். ஸோ இது புதுசா குறைச்சிருக்காங்க இல்லையா? சிஆர்ஆர். ஸோ இது வந்து என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா பேங்க்குங்களால வந்து லோன் அதிகமா குடுக்க முடியும். லோன் அதிகமா குடுத்தா அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் அதிகமா இருக்கும். ஸோ அதனால பேங்க்லாம் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேங்கிங் ஸ்டாக் நீங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு வியூ. நான் வந்து எப்படி இந்த ஆர்பிஐ மீட்டிங்க பார்க்குறேன்றத வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? இத வச்சு நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. இந்த 2 டேட்டா தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இவ்வளோ நாளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யார் யாரெல்லாம் புதுசா இன்னைக்கு நம்ம இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிங்களோ, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் வந்து இந்த மாரி டேட்டாஸ் வந்து தேவைப்படுதுன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிடிபியும் இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்ப்போம். லாஸ்ட் டைம் அந்த ஆர்பிஐ மீட்டிங் வந்து 7.2% வந்து ஜிடிபியோட குரோத் இருக்கும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷன் எல்லாமே வச்சுட்டு 6.6% தான் நம்மளோட ஜிடிபி குரோத் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ப்ரீவியஸ் லெவல்ல இருந்து குறைஞ்சு வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கே வந்து இப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசென்ட்டா வந்த எல்லா ரிசல்ட்டுமே சில முக்கியமான பெரிய பெரிய கம்பெனி ரிசல்ட் எல்லாமே நெகட்டிவான ரிசல்ட் தான் வந்துருச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கிறதும், நெறைய விஷயங்கள் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதனால கண்டிப்பா என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த ஒரு குவார்ட்டர் எல்லாமேயோட ரிசல்ட் வந்து அடி வாங்க தான் செய்யும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, புரொடக்ஷனுமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த ஃபினான்ஷியல் 25 வந்து எப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. Q3 25ல ப்ரீவியஸா 7.4% ஃபோர்காஸ்ட் பண்ணது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, 6.8% தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Q4 ஃபினான்ஷியல் 25ல வந்து பார்த்தீங்கன்னா, 7.4லிருந்து 7.2வா குறைச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் Q1 26ல 7.3லிருந்து என்ன பண்றாங்கன்னா, 6.9ஆ குறைச்சிருக்காங்க. அண்ட் Q2 ஃபினான்ஷியல் 26ல 7.3%ன்றத புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஜிடிபியோட குரோத். ஸோ ப்ரீவியஸா ஃபோர்காஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ எல்லாமே வந்து ரெட்யூஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. இதனால மார்க்கெட்ல ஒரு சின்ன டவுன்ஃபால் வரலாம். நான் நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். நேத்தோட மார்க்கெட்டோட நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து பார்க்கும்போது, எமோஷனல் லெவல் அதிகமா இருக்கு. எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி தான் நடந்திருக்கு உங்களுக்கு. இந்த டேட்டா எல்லாமே மார்க்கெட் இறங்குன்ற மாரி தான் திரும்பியும் இண்டிகேட் வந்து பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ மண்டே நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும். நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சிபிஐ இன்ஃப்ளேஷன் அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் சிபிஐ அப்படின்னா. இன்னொன்னு வந்து WPIன்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு வந்து இது வந்து என்னன்னாக்கா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். என்ன பண்ணலாம், இப்ப இன்ஃப்ளேஷன் சிபிஐ மட்டும் பார்ப்போம். ப்ரீவியஸா இன்ஃப்ளேஷன் வந்து 4.5% இருந்தது. இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணாங்கன்னா 4.8% இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் Q3 ஃபினான்ஷியல் 25 வந்து 4.8 இருக்குன்ற அந்த இன்ஃப்ளேஷன் 5.7 இன்கிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் Q4 25 4.2% இருந்தது. இப்ப என்ன பண்றாங்க 4.5 இன்ஃப்ளேஷன் ஏறும்ன்றாங்க. அண்ட் 4.3ன்றது Q1 26ல இப்போ 4.6 அதிகரிக்கும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுது உங்களுக்கு, எங்களோட ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ்ல இருந்து இப்போ அதிகமா இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. ஜிடிபியோட குரோத் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னாக்கா, இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு நெகட்டிவ் டேட்டா மார்க்கெட்டுக்கு. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ஒரு கரெக்ஷன எதிர்பார்க்கலாம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல எப்ப நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து மார்க்கெட் ஃபால் வந்துடனோ, அண்ட் முக்கியமா எமோஷன்ஸ இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ஸ் ரீச் பண்ண ஆரம்பிச்சுனா, நான் பிரைஸ் ஆக்ஷன் பக்கம் பெருசா போறது கிடையாது. சரிங்களா? நான் என்ன பண்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப இந்த வீடியோலயும். இப்ப நீங்க ரீசென்ட்டா மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிட்டு இருந்துச்சு. நானு நேத்து வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நேத்து உண்மையாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுக்கு அந்த வேர்ல்ட் ரேட் வந்து காமிச்சது. ஸோ இதனாலயே நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒட்டுமொத்த யூடியூப்லயே பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இதுக்கப்புறம் போலாம்னு சொன்னேன். நேத்து இவ்வளவு பெரிய மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயும் சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, நேத்தோட ரேஞ்சுக்கு தான் சுத்திட்டு இருக்கிறான். இத தாண்டி மேலயும் போல, கீழயும் வரல. ஸ்டில் நான் என்ன பண்றேன், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோட நானே சொன்னது தான். என்னோட வியூ தப்பா கூட போலாம். பட் என்னோட கட் ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாமே வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் இங்க இருந்து கீழ இறங்கலாம்ன்ற மாரி தான் தோணுது. ஏன்னா, இந்த ஒரு நாள் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு இல்லையா? அதனால சொல்ல வந்தேன். சரிங்களா? அண்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான டே இருக்கு இல்லையா? இது ஃபுல் சூப்பரான பேலன்சிங் டேவா இருக்கு. அது முக்கியமா பாருங்க, நேத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து வேல்யூ வேரியக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஃபுல் டே வந்து மார்க்கெட்ட சுத்த விட்டுருக்காங்க.
அண்ட் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் ஃபார்ம் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் உங்களுக்கு? மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன் வந்து உள்ள அக்குமுலேட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் வந்து இங்க பண்ணியிருக்காங்க. நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ நிஃப்டியோட மண்டேக்கான ட்ரேடிங் லெவல்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான வேல்யூ ஏரியா ஹைய பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணும்? வியாழக்கிழமையோட வேல்யூ ஏரியா ஹை இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ ஏரியா ஹை நமக்கு டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 71 பாயிண்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நமக்கு கிடைக்கும். அண்ட் இன்னைக்கான வேல்யூ ஏரியா லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அங்க இருந்து வியாழக்கிழமையோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு என்னவா இருக்கும்? டார்கெட்டா இருக்கும். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் நமக்கு கிட்டத்தட்ட 84 பாயிண்ட்க்கான ட்ரேடிங் ரேஞ்ச நமக்கு குடுக்குது. ஸோ இதுதான் மண்டேவான எனக்கு பொறுத்தவரைக்கும் ட்ரேடிங் லெவல்ஸ். பட் மண்டே நான் என்ன பண்ண மாட்டேன், லைவ்ல வந்து இருக்க மாட்டேன்றதுனால உங்களோட ஓன் டிசிஷன வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நானு மண்டே ஆர் டியூஸ்டே வந்து நானு திருப்பதிலருந்து வந்துட்டேன் அப்டின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வீடியோ வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து நெறைய விஷயங்கள் புதுசான வீடியோ மூலியமா கத்துக்கிட்டேன் அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோ என்ன பண்ணுங்க, யாரெல்லாம் ட்ரேடிங் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்களோ உங்களுக்கு, அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்க.